இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்ததே இந்தியன்ஸ்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒரு ஐடென்டிட்டியா யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல இதை நம்ம மொபைல அன்லாக் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ அந்த யூனிக்னஸை யூஸ் பண்ணி பர்சனை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே கொண்டு வந்தது இந்தியன்ஸ் தான். 1896ல பெங்கால்ல எட்வர்ட் ஹென்ரிங்கிற ஒரு பிரிட்டிஷ் இருந்தாரு. ஸோ அவரு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கிளாசிஃபிகேஷனை இன்னுமே நம்ம யூஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர்ஸை யூஸ் பண்ணி இதை ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வந்தார். அவங்க 2 பேர் யார் அப்படின்னா, காசி ஹசுல் ஹக் அண்ட் ஹெம் சந்திர போஸ். இவங்க 2 பேரும் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு பெரிய அளவுல இன்டெலிஜென்ட் இருந்தவங்க. ஸோ இவங்களை வச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் டிஃப்ரெண்டா இருந்துச்சா, ஸோ அந்த பேட்டர்னுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கண்டுபிடிச்சு அது மூலியமா கிளாசிபிகேஷனை கொண்டு வரதுக்கு ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சாங்க. அந்த மெத்தடு தான் இன்றளவுமே ஹென்றி கிளாசிபிகேஷனா யூஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த கிளாசிபிகேஷன் சிஸ்டம் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சுது. இதை வச்சு முதல் முறையா உலகத்திலேயே பெங்கால்ல தான் ஃபிங்கர் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு ஒரு கேஸையே சால்வ் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் உலகத்துல எல்லா போலீஸ் FBI இருந்து ஸ்காட்லாந்து யார்ட் வரைக்கும் எல்லாருமே இதை அடாப்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலா இது எப்படி போயிடுச்சு அப்படின்னா, ஹென்றி தான் இந்த மொத்த சிஸ்டமையே உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரியும் அந்த மொத்த கிரெடிட்ஸுமே ஹென்ரிக்கு மட்டுமே போச்சு. அதனாலதான் இதோடைய பேரே ஹென்றி கிளாசிபிகேஷன் சிஸ்டம்னே இருக்கு. கடைசியா அந்த 2 இந்தியன் போலீஸ் கிடைச்சது என்னமோ வெறும் 5000 ரூபாய் ரிவார்டு தான். நீங்க கேட்கலாம், ஹென்றி தானே இந்த கிளாசிபிகேஷன் மெத்தடுக்கான ஐடியாவே கொடுத்தது அப்படின்னா, அதான் இல்லை. அவருக்கு முன்னாடியே 1858ல அதே பெங்கால்ல இருந்த ஒரு பிரிட்டிஷ் மெஜிஸ்ட்ரேட் வில்லியம் ஹெர்ஷல், இவர் தான் இந்தியாவில் இருக்கிற மெத்தட்ஸை பார்த்துட்டு நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை ஏன் ஒரு ஐடென்டிட்டியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா, ஒரு ஸ்பார்க் அவருக்கு வந்துச்சு. இப்பதான் ஸ்டோரியில இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. வில்லியம்க்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னா, அவரு இந்தியால ஆல்ரெடி இருக்கிற கல்ச்சரை பாக்குறாரு. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையே ஒரு ஐடென்டிட்டியா யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஃபிங்கர் பிரிண்ட் யூனிக்கா இருக்கு. அப்போ நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இதையே ஒரு ஐடென்டிட்டியா மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவருக்கு அப்பதான் வந்துச்சு. ஆனா அவரால் ஃபுல்லா பண்ண முடியாத ஒரு காரணத்தினால விட்ட இடத்துல இருந்து ஹென்றி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டாரு. இப்போ அது பிரிட்டிஷர்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து டிஜிட்டலா நிறைய டெவலப்மெண்ட் இதுல பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்பவுமே இந்த ஐடென்டிட்டியை பயோமெட்ரிக்கா பெரிய டேட்டா பேஸா யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம தான். நம்மளுடைய ஆதார் கார்டுல இருக்கு. பாத்தீங்களா, இந்த மொத்த ஸ்டோரியுமே இப்ப எங்க ஆரம்பிச்சதோ திரும்ப அங்கேயே நிக்குது. ஸோ இனிமேல இந்த மொபைல்ல எப்பெல்லாம் நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் இதை நம்ம தான் கண்டுபிடிச்சது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும்.